டைரக்டர் விஜய் தான் என்னோட ரியல் ஹீரோ அமலா பால். நீல தாமரைன்ற மலையாள படத்துல நடிச்ச அமலா பால் அதுக்கப்புறம் அசின் நயன்தாரா மாதிரி நாமும் புகழ் அடையணும்னு கோடம்பாக்கத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு எதிர்பார்த்தபடி பெரிய வாய்ப்புகள் இல்லை. அதனால வீரசேகரன்ற படத்துல வீர சமருக்கு ஜோடியா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் சிந்து சமவெளின்ற சர்ச்சைக்குரிய படத்துல நடிச்சாங்க. ஆனா அதுக்கு பலத்த எதிர்ப்பு எழுந்துச்சு. அதனால அதுக்கப்புறம் தன்னோட பாதையை மாத்தினவங்க இமேஜ பாதிக்காத வேடங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி அமைஞ்ச படம் தான் மைனா. அந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி படமா அமைய பேசப்படும் நடிக்கானாங்க. பின்னாடி தெய்வ திருமகள்ன்ற படத்துல டைரக்டர் விஜய் இயக்கத்துல நடிச்சப்போ அவங்களுக்கு நடுவுல காதல் மலர்ந்துச்சு. இருந்தாலும் சினிமாவில் ஒரு ரவுண்டு வரணும்ன்ற ஆசையில இருந்த அமலா பால் தன்னோட விருப்பத்தை காதலர் டைரக்டர் விஜய்க்கு தெரிவிக்க அவரும் சம்மதம் சொல்லிட்டாரு. அதனால அதை அடுத்து தன்னோட ஃபேவரட் ஹீரோக்களோட படங்களா செலக்ட் பண்ணி ஒரு ரவுண்டு வந்துட்டு அமலா பால் இளைய தளபதி விஜயோடையும் ஒரு படத்துல டூயட் பாடிட்டாங்க. இந்த நிலையில சைவம் படத்தோட ஆடியோ விழாவில் விஜயோட தான் கொண்ட காதலை அந்த விழாவுக்கு வந்திருந்த பார்த்திபன் உள்ளிட்ட சிலர் போட்டு உடைச்சிட்டதுனால வேறு வழி இல்லாம இப்போ நடிப்புக்கு முழுக்கு போடும் நிலைக்கு ஆளாகி இருக்காங்க அமலா பால். அதனால கமிட்டான படங்கள்ல இருந்து விலகி திருமணம் செஞ்சு கொள்ள தயாராயிட்டாங்க. இதையடுத்து அமலா பால் விடுத்துள்ள செய்தியில சினிமாவில் நான் எத்தனை ஹீரோக்களோட ஜோடியா நடிச்சிருந்தாலும் என்னோட ரியல் ஹீரோ டைரக்டர் விஜய் தான். அவர் தான் எனக்கு பொருத்தமான ஹீரோன்னு சொல்லியிருக்காங்க.